ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? காலையில் மீன் வாங்கினாங்க. இந்த மீன் க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் போட்டுட்டேன். அந்த மீன் இப்போ என்ன பண்ணுறோன்னா எடுத்து வச்சிடணும். ஃப்ரீசரில் இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது இல்லையா? சரி, எடுத்து வச்சிடலாம். மீனை எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டேன்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே சமைச்சிடலாம். நீங்களே பாருங்கள், மீனை காமிக்கிறேன். காலையில் 100 ரூபாங்க இந்த மீன். பரவாயில்ல, 100 ரூபா கொடுத்து வாங்கினேன். ₹100 பரவாயில்ல. இப்படியே வச்சுட்டேன்னா இதாகிடும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீன் இப்போவே மீன் வறுக்கிறதுக்கு மட்டும் மசாலா போட்டுட்டு வச்சுட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சின்னு பொரித்து குழம்பு வச்சிடலாம். இதுதான் காலையில் சமைக்கலான்ட்டு தான் வாங்கினேன். சரி, லெமன் ரைஸ் செய்யுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர். இந்த பாருங்க, லெமன் ரைஸ். இங்கே லெமன் ரைஸு, அப்பளம் பொரித்தேன். மறுபடியும் கடையில் அந்த வீல் சிப்ஸ் இருக்குல்ல, அது வாங்கினேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். முட்டை பொரிச்சும் கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் சமைச்சு கொடுத்தாச்சு. இதுதான் இப்போ மீன் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டேன்னா, நான் க்ளீன் பண்ணி வைக்கிறது அப்படியே வச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. கடையிலையும் மீன் வாங்குகிற இடத்துலையும் அப்படி தான் சொல்கிறாங்க, அப்படியே வச்சா நல்லதுன்ட்டு. தெரியல, வச்சுட்டேன் அப்படியே. இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சு நான் இந்த மீனை க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு அதில் ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம் வேறு. ரொம்ப அது இதெல்லாம் செதிலெல்லாம் நிறைய இருக்கும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இது பண்ணுறது வேலைக்கு ஆகாது. காலையில் எழுந்திரிச்சேன்னா வேலை இருக்கும் எனக்கு. வாசப்படி கழுவணும், துணி வாஷிங் மிஷினில் போடணும், நிறைய வீடு துடைக்கிறோம், நிறைய வேலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை வீடை துடைச்சி மீன் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுவீங்களா? நாங்கள் கிறிஸ்டின் தானே, எங்களை பழக்கம் இல்லை. வீடு துடைக்கிறதுனா குழந்தை இருக்கிறதுனால நான் தினைக்கும் வீடு துடைச்சிப்பேன். குழந்தை இருக்கிறது வீடு துடைக்காமல் இருந்தால் அவனும் விளாட்றான், கீழே படுத்துப்பான். அதனால அவனுக்காக நான் வீடு துடைச்சி தான் ஆகணும். வீடு துடைச்சி க்ளீனாக வச்சுருவேன் தினைக்கும். இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீடை துடைப்பேன். நல்லா வீடு உப்பு போட்டு தான், தண்ணியில் லைசால் ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வீடு ஃபுல்லாக துடைச்சிட்டு வந்துடுவேன். உப்பு போடாமல் அப்படியே வச்சு வீடு துடைச்சோன்னா அதில் இருக்கிற இதெல்லாம் உப்பு போடணும். உப்பு போட்டு தான் வீடு துடைக்கிறது. ஓகேங்க, இந்த மாதிரி தான் இந்த மீனை க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு சமைப்பேன். நாளைக்கு இந்த வீடியோ வரும் பாருங்கள் கண்டிப்பாக. என் பையன் எங்கே போயிருக்கான்னு தெரில. இந்த பையன் வீட்டுக்குள்ளே தங்க மாட்டேன்றாங்க. வெளியிலே தான் எனி டைம் வெளியிலே தான் இருக்கான். அவங்க வீட்டுக்குள்ளேயும் இந்த ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டுக்குள்ளே போய்ட்டு உட்காந்துருக்கான். அவங்க மாடிக்குள்ளே போவாங்க, அந்த மாடியில் போய் உட்காரணுன்னு உட்காந்துருக்கான். வீட்டுக்குள்ளேன்றதே வர்றதே இல்லை. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டெல்லாம் அவங்க அப்பாவை பார்த்தா கூட என்ன பண்ணுவான்னா ஓடி வந்துட்டான்னா போக மாட்டான். இப்போ அவங்க அப்பா பார்த்தால, சரிப்பா வந்துட்டியா, சரிப்பா வீட்டுக்கு போ சொல்லிட்டு அவன் மாட்டிங்கன்னு அவன் விளாட்றான். கூப்பிட்டா என்னம்மான்னு கேட்குறான். இந்த வரான். எங்கே போனீங்க அழகு? ஏன் வீட்டிலே இருக்க மாட்டேன்றீங்க? சரி, பாய் சொல்லு. கமெண்ட்